Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய மூங்கில் காடு என்னும் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஆற்றினை கடக்க முடியாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல் அருகே உள்ள மூங்கில் காடு என்னும் இடத்தில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் அதனை கடக்க முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள மூங்கில் காடு என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக மூங்கில் காடு பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைகிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். நிச்சயமாக செய்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் விடிய தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில் காடு கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி கிராம மக்கள் வெளியே வர முடியாமலும் ஆற்றை கடக்க முடியாமலும் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழைக்காலங்களில் இந்த மூங்கில் காடு ஆறு மற்றும் சின்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லாறு, அதே போல பேத்துப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய வயல் ஆகிய ஆற்றில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கையாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கொடைக்கானலில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலங்களில் இந்த பகுதியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக விவசாய பொருட்கள் வெளியே எடுத்து செல்ல முடியாமலும் மழை குறைந்த பிறகு ஆற்றை கடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்படுவதாக தங்கள் வாழ்வாதாரம் பெருமிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை அரசுக்கு எடுத்துரைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எனவே இவரும் காலங்களில் இதுபோல ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன்பாகவே நிரந்தரமாக பாதுகாப்பு தர வேண்டும் எனவும் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது செய்யுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குறிஞ்சிவேல்.